இன்றைய பதிவு மலர் மருத்துவம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. தலைப்பு: வீட்டில் யாரும் இல்லை, பெண்களின் மனநல பிரச்சனை. பொதுவாக 40 வயது, 45, 50 வயதை கடந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய மனநல பிரச்சனையாக நாம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய குழந்தைகள், அதாவது அவங்களுடைய பிள்ளைகள், பசங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு, எப்போ வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுன்னா, அவங்களுக்கு காலேஜ் ஏதாவது படிக்கிறதுக்காக வெளியூரில் ஹாஸ்டலில் போய் படிக்க போகும்போதும், அல்லது அவங்களுடைய ஆண் அல்லது பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்ட பிறகும், அல்லது வேலைக்காக அவர்கள் வெளியூரோ வெளிநாடோ செல்லும்போது அவங்களுக்கு குறிப்பாக இது போன்ற வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அது பெரிய இழப்பாகவும் துயரமாகவும் அவங்களுக்கு ஒரு அடையாள நெருக்கடியை தரக்கூடிய ஒரு உணர்வுகளை அனுபவக்கூடியதாகவும் இந்த 40 வயதை கடந்த தாய்மார்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய மனநல பிரச்சனைகளாக இருப்பது என்னென்னு ஒன்றா பார்த்தோம்னா, வெறுமை. அதாவது அவங்களுடைய குழந்தைகளை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு தாயானவள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு பல ஆண்டுகள் அவங்க ஒரு 25 வருஷம் அர்ப்பணித்து ஒரே மாதிரியான பணிகள் வேலை அப்படின்னு இருந்துட்டு, இப்போ அவங்க எல்லாமே வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்கங்கிற பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பெரிய வெறுமையும் வெற்றுத்தன்மையும் உணர்கிறார்கள். அது அவர்களிடம் கேட்டால் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நம்ம கேட்பதுக்கு எளிதாக இருக்குது, என்ன சும்மா தானே இருக்காங்கன்னு. கிடையாது. இதை போன்ற தாய்மார்கள் இந்த பிரச்சனையை அனுபவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வெறுமையும் வெற்றுத்தன்மையும் தாங்கள் உணர்கிறோம் அப்படிங்கிறது அவர்கள் மனதளவில் பெரியதாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொன்று நோக்கம் இழப்பு, அதாவது நோ கோல். என்ன செய்வதுன்னு தெரியாது. இது வரைக்கும் அவங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதை படிக்க வைக்கணும், பெரிய பொண்ணாக்கணும், அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கும், ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த இதை தாண்டி அவர்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மை வந்துடும். நோக்கம் இல்லாமல் என்ன செய்வது இப்போ நம்ம அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் அடையாளத்தை இழந்ததாகவும் உணர்வாங்க. இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனச்சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா, துக்கம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை டெய்லி சந்தித்து பேசி அவர்களுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, குழந்தைகள் இவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டயங்கள் மாறி இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போன பிறகு என்னதான் இன்றைய வாட்ஸ்அப், வீடியோ கால்ஸ் இது போல விஷயங்கள் இருந்தாலும் அவர்களை முன்பு போல தினசரி தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்ற அந்த தொடர்பு இழக்கக்கூடிய சோகம் அவர்களுக்கு மிகவும் துக்கமாக மாறிது. மனதளவில் அவர்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்புறம் அடையாள நெருக்கடி. இப்போ நான் யார், எனக்குன்னு ஒரு சொந்த அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு மதிப்பு இல்லை, என்ன செய்ய நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு அடையாள நெருக்கடியை அவர்கள் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லைனோ, என்ன செய்யறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரியும், ஒரு நோக்கமே கோலே இல்லாதனால எப்படி இந்த பகல் பொழுதை கடத்துவதுன்னு தெரியாமல் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க. மேலும் தனிமை. இவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்டு வேலைக்கு போயிருப்பார், அல்லது அவர் ரிட்டையர்ட் ஆகி வேறு இடத்துல உட்கார்ந்து பார்ப்பார். எப்போதும் போல் அவர் தன்னுடைய செயல்களை செஞ்சு குடும்பத்தை கவனித்து கொண்டு இருப்பார். இருந்தாலும் இவர்கள் மட்டும் தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும், மற்றவர்களோட நம்ம தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டது, நாம் மிகவும் தனிமைக்கு உள்ளாயிட்டோம் அப்படிங்கிற போன்ற ஒரு மனநிலையும், அதனால் அவர்களுக்கு பல தொந்தரவுகளும் உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படுகிறது. இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற இந்த பிரச்சனை காரணமாகவே அவர்களுடைய கவனம் முழுவதும் அவர்களுடைய கணவன் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற நபர்களின்பால் அவர்களுக்கு திரும்புது. இவர்களை பற்றிய சிந்தனையின் காரணமாக அவர்களுக்கு மன திருப்தியின்மை ஏற்படுவதனால் அடிக்கடி கோபப்பட்டும் சண்டையிடக்கூடிய ஒரு மனநிலைக்கும் கூட சில சமயங்களில் உள்ளாகிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவதற்கு இந்த
தீர்வுகள் நம்மளுடைய தீர்வுகள் மிக சிறப்பானதாக அமைகிறது. மலர் மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் இது போன்ற பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளியே இந்த புதிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இதுபோல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அல்லது உங்கள் வீட்டைச் சேர்ந்த உங்களுடைய சகோதரி அல்லது உங்கள் அம்மா அல்லது உங்கள் உறவினர், நண்பர்கள் யாருக்கேனும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு இது ஒரு சிறிய அளவிலான மனநல பிரச்சனை தான் என்பதை நீங்கள் புரிய வைத்து அவர்களுக்கு ஒரு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் மிகவும் நல்ல ஒரு அமைதியான தன்மையோடையும் மீதி இருக்கக்கூடிய வாழ்நாளில் ஒரு சிறப்பாக மன அமைதியுடன் நிம்மதியோடும் வாழ்வார்கள். மலர் மருந்துகள் மற்றும் ஆலோசனைக்கு 7598391679 என்ற எண்ணிற்கும் அல்லது 9123522669 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று நீங்கள் கூரியர் மூலம் மலர் மருந்துகளை பெறலாம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.